கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உலக மீட்பராலயம் ராயபுரம் மீட்பராலயம் தண்டார்பட்டி திருச்சபையின் அன்பர்களுக்கும் இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற அனைத்து இறை மக்களுக்கும் உயிர்த்தெழுந்து நம்மோடு இன்றைக்கும் பயணப்பட்டு ஜீவித்த அரசாளுகிற நம்மை மீட்டு ரட்சித்த உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய பிரசன்னத்தை முதலாவது உணர்ந்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நாங்கள் வீடுகளிலேயே தங்கியிருந்தோம். காணொலி மூலமாகவே வழிபாட்டிலே பங்கு பெற்றோம். இருப்பினும் எங்கள் ஆண்டவர் எப்படி பூட்டிய அறைக்குள் சீடர்களுக்கு தைரியம் தந்தீரோ அப்படியே எங்களுக்கும் தைரியம் தந்தீர். நம்பிக்கை தந்தீரோ அப்படியே நம்பிக்கை தந்தீர். இது இப்பொழுதும் இன்னொரு 14 நாட்கள் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் எங்களையும் கொரோனா உயிர்கொல்லி நோயினாலே போராடுகின்றவர்களையும் அவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்து பணி செய்கிறவர்களையும் அரசு பொறுப்பாளர்களையும் அதிகாரிகளையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்து நடத்தவும் இந்த வழிபாடு எங்களுக்கும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் புது ஜீவன் தந்து புது வாழ்வு தந்து நடத்துகிறவருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்து வழியை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் மகத்துவத்தை உணர்ந்து பாமாலையில 258வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. பாமாலை 258. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. மானிட மீட்பர் இயேசுவின் சேர்நாமம் போலவே இங்கீத நாதம் ஆய்ந்திடின் உண்டோயிப்பாரிலே நீர் நோருங்கொண்ட நெஞ்சுக்கு நம்பிக்கை ஆகுவி. நீர் சாந்தமுள்ள மாந்தர்க்கு சந்தோஷம் ஈகுவி. கேட்போர்க்கும் தேடு போர்க்கும் நீர் நன்மையோ கண்டடைந்தோரின் பாக்கியசி யார் சொல்ல முடியோ. இயேசுவின் அன்பை உணர்ந்து மெய்பக்தர் அறிவார். அவ்வன்பினாழம் ஆழ்ந்து மற்றோரறிந்திடா. இயேசுவே எங்கள் மூர்த்தியோ பேரின்பமும் நீரே. இப்போதும் நித்ய காலமும் நீர் எங்கள் மாட்சியே. ஆமென். நான் அமர்ந்தோ முழங்கார் படியிட்டோ நம் பாவ குற்றங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய பரம தந்தையாகிய அவர்
சகல பாவங்களும் மாற நீக்க நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் இனி பாவம் செய்யாமல் ஆண்டவரால் மன்னிக்கப்படும்படி சமுதாயத்திலும் வீட்டிலும் திருச்சபை வாழ்விலும் அயலார் மத்தியிலும் உறவுகளிலும் குடும்பங்களிலும் நாம் செய்திருக்கிற நினைவினாலும் சொல்லினாலும் செயலினாலும் செய்திருக்கிற அனைத்து பாவங்களையும் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். நாம் இந்த ஆராதனையில ஒன்றாக இணையாமல் நம் ஐக்கியத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் விட்டு விடுவோம். உலக மீட்பராலயம் தண்டையார்பேட்டை 2 திருச்சபைகளாக நாம் ஒரே ஆராதனையில ஒரே நேரத்தில் இணைந்து ஐக்கியமாய் நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஜபத்திலே ஆராதனையிலே நாம் பங்கு பெறும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் ஆலயங்களை திறந்து கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவையே என்னோடு சேர்ந்து பாவ அறிக்கையின் ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுவோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரணும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நம் எல்லாருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தை இந்த புதிய மாதத்திலும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேர்த்துதலையும் தந்தருள்வாராக. ஆமென். உழைப்பாளர் திருநாளின் நல்வாழ்த்துக்களையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் தருகிற நம்பிக்கையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு திருமறையிலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு இணைந்த நான் வாசிக்கின்றேன். இந்த நாளுக்காக 4 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே நற்செய்தி பகுதியாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 முடிய. Luke chapter 24 verses from 13 to 35. அதே நாளில் சீடர்களில் 2 எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகளும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுக்குள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களில் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதையும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஆணிலும் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி,
வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீர் நொறுங்குண்ட நெஞ்சிக்கு நம்பிக்கையாகவே என்று நாம் முதல் பாமாலை பாடினது போல கலக்கத்தோடு திகிலோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் இந்த காட்சி தந்து எப்படிப்பட்ட நம்பிக்கையை உண்டாக்கினார் என்கிற செய்தியை நாம் இப்பொழுது ஜெபத்தோடு கூட கேட்போம். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் நினைவுகளும் உடைய திரு சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக சுவாமி. ஆமீன். அன்புள்ள இறை மக்களே, இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எளியவர்களோடு பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அநேகருக்கு உதவி செய்து வருகிறீர்கள், ஜெபித்து வருகிறீர்கள், வாழ்த்துகிறேன். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர்களுக்காக உழைக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். ஊரடங்கு உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நம்மையும் நம்முடைய உறவுகளையும் மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களையும் அயலாரையும் அனைவரையும் ஆண்டவர் காத்துக்கொள்ள மன்றாடுவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இந்த 3ஆம் ஞாயிறு, மே மாதத்தின் முதல் ஞாயிறு. ஆகவே மே தின உழைப்பாளர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த மே மாதத்தின் நல்வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் பூர்ண விடுதலை தந்து இந்த உலகத்தையும் நம்முடைய தேசத்தையும் காத்து நடத்துவாராக. அதுபோல உணவின்றி தவிக்கிற மக்களுடைய உழைப்பாளர்களுடைய தேவைகள் அரசு மூலமாகவும் அநேகர் மூலமாகவும் சந்திக்கப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. லூக்கா 24ஆம் அதிகாரம் 12 முதல் 32 வரை உள்ள இந்த பகுதியில் எம்மாவு சீடர்கள் அவர்களோடு ஆண்டவர் பயணித்து தன்னை வெளிப்படுத்தின இந்த நிகழ்வில் சில நற்செய்திகளை, ஆழமான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். The resurrected Lord is opening our eyes. நம்முடைய கண்களை திறக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒருவர் நமக்கு உண்டு. எப்படி திறந்தார், ஏன் திறந்தார் என்பதையெல்லாம் இந்த பகுதி விளக்கி சொல்லுகிறது. சுருக்கமான ஒரு தேவ செய்தியாக இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் முன்பதாக லூக்கா இந்த நிகழ்ச்சியை ஏன் பதிவு செய்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு நன்றாக தெரியும், நற்செய்தி நூல்கள் முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் எழுதப்பட்டவைகள். மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான். ஆதி கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நேரடியாக அல்லது பிசிக்கலாக உடலை தொட்டு பார்த்தவர்கள் இல்லை. ஆண்டவர் 40 நாட்கள் இருந்து உயிர்த்தெழுந்த பிறகு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 41ஆவது நாளில் இருந்த பிசிக்கல் ஃபீலிங் அநேகருக்கு இல்லை. ஆனால் எபிரேயரில் நாம் வாசிக்கிறது போல தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே ஆண்டவர் உடனிருந்தும் அவரை உணராதவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் உணர்வு பெற்றிருக்கிற நமக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை ஊட்டி நம்முடைய உள்ளத்தின் கண்களை திறக்கும்படியாக லூக்கா இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் சோர்ந்து போகாமல் அநேக முறை தன்னை வெளிப்படுத்தி அந்த சீஷர்களை ஆதி அப்போஸ்தலர்களாய் மாற்றி, இரத்த சாட்சிகளாய் மாற்றி, திருச்சபையை உருவாக்கி அதன் வழியாக புது உலகத்தை படைக்கிறார். மனுக்குலத்தை மீட்கப்பட்ட மனுக்குலமாக மாற்றுகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதை நாம் இந்த நற்செய்தியாக பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு 2 நிகழ்வின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த லூக்கா 24:13 முதல் 32 வசனங்களில். நம்பர் 1, through the interpretation of scriptures, the resurrected Lord reveals himself. திருமறை வசனங்களை, வார்த்தைகளை விளக்கி சொல்வதன் மூலமாக கிறிஸ்து தானே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிறார். ஆல்சோ through the breaking of the bread. அப்பம் பிட்குதலின் மூலமாக. இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளில் இது 2 மிக மிக மையமானது. அருளுரை மற்றும் திருவிருந்து. இதிலே ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த அருளுரையை காணொலி மூலமாக நாம் இப்போது பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை விளக்கி சொல்லும் போது நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய கண்களை திறக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்பம் பிட்குதல். இன்றைக்கு நாம் அப்பம் பிட்க முடியவில்லையே என்று அநேகர் வருத்தத்தோடு, நானும் வருத்தத்தோடு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக ஆலயங்களை திறப்பார். அநேக ஆட்கள் சொல்லுகிறார்கள், ஊழியர்களிலேயே சில தனியார் ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டதற்கு காரணம் இவர்கள் தான், ஆண்டவர் தான் அடைத்து விட்டது போல பேசுகிறார்கள்.
தயவு செய்து அந்த பொய்யான சத்தியங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். எங்கும் எந்த ஆராதனையும் நடைபெறவில்லை. ஆண்டவர் வாசல்களை நிச்சயமாக திறப்பார். அது மட்டும் நம்முடைய அப்பம் விற்குதல் நம்முடைய உணவருந்தும் நேரமாக இருக்கு. நாம் ஜெபித்து உணவருந்துவோம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அநேகர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் பலருடைய அறிந்த அறியாத மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர்கள். தொடர்ந்து செய்வோம். அது ஒரு சிறந்த அப்பம் விற்குதல். ஆதி திருச்சபையில் அப்பம் விற்குதல் அவரவர்கள் உணவை எடுத்து வந்து அவர்களே சாப்பிட்டார்கள். அதனாலதான் ஒரே அப்பமா மாறிச்சு. நாம் அப்படி அல்ல, நம்முடைய உணவை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். செய்கிறோம், இன்னமும் செய்வோம். இந்த இரண்டு செயல்களின் மூலமாய், திருமறையை விளக்கி சொல்வதன் மூலமாய், அப்பம் விற்குதலின் மூலமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த எம்மாவுக்கு, எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிற 2 சீஷரை வெளிப்படுத்துகிறார். இப்ப 11 சீஷர் போட்டி அறைக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் வேறு சீஷர்களும் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இந்த நிகழ்ச்சிக்கு முந்தைய நிகழ்ச்சியில் லூக்கா சொல்கிறார், 11 மற்றவர்களும் கூடியிருந்த வேளையில். ஆக 11 பேர் இல்லாம மற்ற சீஷர்களும் இருக்காங்க. அதுல 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிறாங்க. ஒருவருடைய பேர் கிளியோபஸ், அவர் ஆண். இன்னொருவர் அவருடைய மனைவி என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் அவருடைய நண்பராக இருக்க வேண்டும். இருவரும் ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். தாங்கள் தங்கி இருக்கிற வீட்டிற்கு இயேசுவை அழைக்கிறார்கள். One must be Cleophas, the other should be his wife or his own friend or relation. They stayed in one house. They invited Jesus as a guest to stay because the time went on. ஆகவே அவர்கள் இயேசுவை அழைக்கிறார்கள். இந்த இருவருக்கு இயேசு ஏற்ற வேளையில் காசு தருகிறார். 60 கல் தொலைவு. ஒரு கல் 607 அடி. 607 அடி என்றால் 184 மீட்டர். 60 கல் என்றால் 7 மைல் தூரம் அல்லது 11 கிலோமீட்டர். நடந்து போகிறார்கள். எப்படி பொழுது போகிறது? பேசிக்கொண்டே போகிறார்கள். எதை பற்றி பேசிக்கொண்டு போகிறார்கள்? சமீப நாட்களால், கடந்த 3 நாட்களுக்குள் பெரிய பெரிய விஷயங்கள், அதிசயங்கள் நடந்தது. ஒரு மனிதர், இறைவாக்கினர், அநேக அற்புதங்களே அடையாளங்களை செய்தவர், அவரை பிடித்து அவருடைய சொந்த ஜனங்களே சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். ஐயோ, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதை புலம்பிக் கொண்டே போகிறார். They were lamenting upon the prophet Jesus, who has done many miracles, caught up by his own people, crucified by his own people, and was killed. அது நடந்து முடிஞ்சு 3 நாளைக்குள்ள அவரை பூட்டி வைத்திருந்த, அவரை அடக்கம் செய்ய, அவருடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த கல்லறை, உலகத்திலே யாரும் புரட்டி தள்ள முடியாத பெரிய கல், இதுவரைக்கும் எந்த கல்லறைக்கும் வைக்காத பெரிய கல், அதுல முத்திரை வேற போட்டிருந்தது. மத்தேயு எழுதுகிறார், வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சி. அந்த கல்லை புரட்டி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதை 2 தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்களுக்கு, மரியாளுக்கு, பெண்களுக்கு. அதை இவர்களுக்கு, மற்ற சீஷருக்கு, எம்மாவுக்கு நடந்து போறவங்களுக்கும், கிளியோபஸ் அவரோடு இருந்த ஒருவருக்கும் இவங்க எல்லாம் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை கேட்டு மலைத்து போகிறார்கள். பயமும் அதிசயமும் ஆச்சரியமும் கலந்த உணர்வோடு அவர்கள் போகிறார்கள். With all fear, with all trembling, with all amazement and anguish, these 2 disciples journeying from Jerusalem to Emmaus. இனிமே எருசலேம்ல வாழ்வு இருக்குமா, நம்பிக்கை இருக்குமா? இல்லை. எம்மாவுக்கு போவோம், கிராமங்களுக்கு, நகரத்தை விட்டு கிராமத்துக்கு போவோம். நம்முடைய ஆண்டவர் போய்விட்டார். நம்பிக்கை குன்றி அந்த நேரத்திலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு நம்பிக்கை தந்தார். சீஷர்களுக்கு நம்பிக்கை தந்தார். தோமாவுக்கு சந்தேகத்தை நீக்கி நம்பிக்கை தந்தார். நமக்கும் நிச்சயமாக நம்பிக்கை தருகிறார். எம்மாவு சீஷர்களுக்கு இப்பொழுது தருகிறது போல. ஆகவே the resurrected Lord Jesus Christ is opening not only these 2 disciples' eyes, but also our eyes. Though he is not physically present, he is spiritually present with us, reopening our eyes through 3 things. 3 வகைகளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 24:16-15, இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினவிக் கொண்டு சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தவாறு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அந்த வார்த்தை கிரேக்கத்திலே, கிரேக்க மொழி நமக்கு தெரியும், பைபிளுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ், பழைய ஏற்பாடு எபிரேயம்,
புதிய ஏற்பாடு கிரேக்கம். கண்கள் மறைக்கப்பட்டது என்பது என்ன அர்த்தம்னா எக்ராட்டூன்டோ, எக்ராட்டூன்டோ, மறைக்கப்பட்ட கண்கள், மறைக்கப்பட்ட எண்ணங்கள், மறைக்கப்பட்ட நம்பிக்கைகள், மறைக்கப்பட்ட உள்ளம். உண்மைகள் எல்லாம் மறந்து போனாங்க, அற்புதங்களை எல்லாம் மறந்து போனாங்க, மரியாளுக்கு கொடுத்த காட்சியை கூட மறந்து போனாங்க. பயம், கலக்கம், திகில். தோமாவுக்கு கொடுத்த காட்சியை வந்து சொன்னதே இந்த கிளியோபஸ் அவர் உடனே பயணப்பட்டவரும் மறந்து போனாங்க. நாமும் கூட பல நேரங்களில் ஆலயம் இல்லையா, அப்போ நாமளும் மறந்துடுவோம். வீட்டுல என்னால வழிபாடு செய்ய முடியல, மறந்துடுவோம். யாரோ ஒருவர் சொல்லுகிறார், மறந்துடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு பயணப்படுகிறார், நம்முடைய கண்களை திறக்கிறார். இந்த நாளில் மீண்டும் நம்முடைய கண்களை திறக்கிறார். சரீர கண்களை மாத்திரமல்ல, உள்ளத்தின் கண்களை திறக்கிறார். இந்த கண்களை ஆண்டவர் திறக்கும் போது 3 காரியங்களை அவர் செய்கிறார். 1, திருமறையை மறுபடியும் விளக்கி சொல்கிறார். The resurrected Lord reopens their eyes and also our eyes to reread the scriptures. திருமறையை மறுபடியும் வாசியுங்கள். 10 முறை பைபிள் வாசித்த 11வது முறை வாசிங்கன்னு சொல்ல வரதில்லை. ஆழமான உண்மைகளை அதற்குள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். அந்த வசனங்கள் நமக்கு விளக்கி சொல்லும் போது திருமறை வசனங்களை விளக்கி சொல்றதுக்கு இங்க அங்கும் அலைந்து ஓடுகிறோம். ஆண்டவர் இயேசு வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறார். அதன் ஆழங்களுக்கு நாம் போனால்தான் அவர் யார் என்று தெரியும். மோசேயை பற்றி, இறைவாக்கினர் பற்றி, கிறிஸ்துவை பற்றி அழகாக விவரித்து சொல்லுகிறார். தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க சொன்னதேதான் நானும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். முதலாவது அவருடைய கண்களை திறக்கும்படியாக மறுபடியும் திருமுறை வசனங்களை, வரலாற்று நிகழ்ச்சிகளை, இறை தீர்க்க தரிசனங்களை, மோசேயின் ஆகமங்களை விளக்கி சொல்லுகிறார். அதெல்லாம் இவரை நிறைவேறியதே நீங்கள் உணரவில்லையா? மந்த இருதயம் உள்ளவர்களே, அறிவிலிகளே, புரிந்து கொள்ளாதவர்களே என்று அவர்களை சாடுகிறார். பல நேரங்களில் திருமுறை எத்தனை முறை வாசித்தாலும் அது உள்ள இருக்கிற சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள இயலாமல் போகிறோம். அதற்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை நாம் மறந்து போகிறோம். நீங்களும் நானும். அவர் நமக்கு திரும்பவும் இந்த வேளையிலே விளக்கி சொல்லுகிறார். அந்த வசனங்களின் வெளிச்சத்தில் ஆண்டவரை புரிவோம். யாராவது ஒருத்தர் ஆராதனை நடத்தணும், யாராவது ஒருத்தர் விளக்கி சொன்னோன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நாமே இன்னும் காலங்கள் கொடிதாக கூட இருக்கிறோம். நாமே வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார், விளக்கி சொல்லுவார். என்ன பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், பயத்தை எப்படி நீக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். அவர் நம்மோடு பயணம் செய்து நம்முடைய பயத்தை நீக்கி வசனங்களின் வெளிச்சத்தில் வார்த்தைகளை விளக்கி சொல்லி நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்பிக்கை ஊட்டுகிறவராய் இருக்கிறார். Jesus is asking us, commanding us to reread the scripture so that we can understand and realize he is the resurrected Lord. This is number 1. Jesus is instigating, inducing, initiating all of us to reread the scripture. இந்த லாக்டவுன் காலங்களிலே வேதத்தின் ஆழங்களுக்கு போகும். நிறைய பேர் மேலோட்டமா புல்லு மேய்கிறாங்க, நம்முடைய உணர்ச்சியோடு விளையாடுகிறார்கள். அது நமக்கு போதும் என்று நாம் திருப்தி அடைகிறோம். உணர்ச்சியிலே விளக்கி சொல்வது திருமறை அல்ல, உணர்வில் சொல்வது. உணர்வு, நாம் உணர்வூட்டப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் எவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கேன், நான் என்ன சரியா புரிஞ்சுக்கல, நான் அச்சவங்களே குற்றம் சொல்றேன் தவிர என்ன நான் புரிஞ்சுக்கல. நான் உடைய வசனங்களை விளக்கி சொல்லுகிற, செயல்படுகிற ஒரு அடையாளமாய் விளங்க எனக்கு உதவி செய்யும். ஏழைகளில் வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள், இல்லாதவரோடு வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்வதில் வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஆண்டவருடைய திருமறையை ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லும் போது அவர் நம்மோடு பயணிக்கிறார், நம்முடைய கண்களை திறக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். லூக்கா 24, 25, 26, 27 அழகாக விளக்கி சொல்லுகிறார். அப்போது தாங்கள் போக வேண்டிய ஊர் வந்து விட்டது, நீங்க வரீங்களா யாருன்னா கேட்கிறாங்க. அவங்க கண்ணு திறக்கல, அவங்க உள்ள திறக்கல. ஆனால் நம்முடைய கண்களும் உள்ளங்களும் திறக்கப்படணும். இந்த வசனங்களை கேட்கும் போது, திருமுறை வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஒரு நாள் ஏதோ ஒரு வசனம் வாசித்தாங்க, அதன் ஆழங்களுக்கு போய் நம்முடைய உள்ளத்தின் கண்களை ஆண்டவர் திறந்து, உயிர் திறந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். வாழும் போதும் ஜீவித்தாலும் நான், ஐயோ செத்தாலும் ஐயா, எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களையும் காப்பாற்றுவோம், நம்மையும் காப்பாற்றுவோம். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக இருப்போம். இரண்டாவது, the resurrected God reopens their eyes and our eyes to recognize Jesus. Reread the scripture. Number 1, to recognize Jesus is Lord. வசனங்களை விளக்கி சொன்ன பிறகு கூட அவரை இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. மரியாள் கூட அப்படித்தான்.
அவரை தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொண்டார்கள். கல்ற தோட்டக்காரர், கேர்டேக்கர் ஆஃப் த செமெட்ரி, ஆஃப் த பரியல் பிளேஸ், ஆஃப் த கேவ்ஸ். மரியாளே என்று பெயர் சொல்லும் போது புரிந்து கொள்கிறார். சீஷர்கள் பயந்து போகிறார்கள். பயப்படாதே, நான் தான் உயிர் தெழுந்த ஆண்டவர். தோமா சந்தேகப்படுகிறார். பயப்படாத தோமா, தொட்டுப்பாரு, நானே அந்த ஆண்டவர். நமக்கு கூட ஆண்டவர் பல நேரங்களில் குழம்பி போகிறோம், கலங்கி போகிறோம், பயந்து போகிறோம், குழப்பம் அடைகிறோம். பலர் நம்மை பல்வேறு வகைகளில் குழப்புகிறார்கள். சூழ்நிலைகள் மாறி வருகின்றன. ஆனால் இயேசு நம்மோடு பயணப்படுகிறார். வசனங்களை விளக்கி சொல்லும் போது, படிக்கும் போதே நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேவையில் உள்ள மக்களோடு இருக்கு. நம்முடைய கலக்கத்தை போக்கும் போது, சந்தேகத்தை நீக்கும் போது, மற்றவர்கள் சந்தேகத்தை நாமும் நீக்கி அவருடைய கலக்கத்தை போக்கி ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். இயேசு நம்மோடு இருக்கிறார். இன்றைக்குரிய கிரைசிஸ் டைம்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். False allegations against the church. திருச்சபை குறித்து பல தவறான காரியங்கள் சொல்லப்படுகின்றன. கடவுள் நம்முடைய கண்களை திறக்கிறார். கடவுளுடைய திருச்சபை, the body of Christ, அவருடைய வார்த்தைகளை விளக்கி சொல்லுகிற இடம், அவருடைய அப்பம் விற்குதல் நடைபெறுகிற இடம். இன்றைக்கு நம்முடைய வீடுகளே திருச்சபையாக மாறி இருக்கின்றன. நம்முடைய விசுவாசத்தை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். நாமே 4 பேரிடத்திலே நம்முடைய திருச்சபை குறித்து அவதூறாக சொன்னால் இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தனி நபர்களிடத்தில் நாம் தேடி போகிறோம். திருச்சபை குடும்பமாக நாம் ஒன்றாக கூடி வந்து இந்த ஆராதனையில் இருக்கிறோம். எல்லாரையும் அழைத்து வாருங்கள். குடும்பமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மை விடுதலை செய்தார். இயேசு நம்மோடு இருக்கிறார். வசனங்களை விளக்கி சொல்லும் போது, நம்மோடு பயணிக்கும் போதும் அவர்தான் ஆண்டவர் என்று சரியாக நாம் புரிந்து கொள்வோம். நம்பர் 3, the resurrected Lord reopens our eyes to realize through the breaking of the bread. அப்பம் விற்குதலின் மூலமாக நம்முடைய கண்களை திறக்கிறார். ஆலயத்தில் அப்பம் விற்குதல் பகுதியில் சேரும். அதிலே ஒரு ஜாக்கிரதை பகுதி இருக்கும். யாராகிலும் இதை கவனியாமல் பாவத்திலும் அநீதியிலும் நிலைத்திருக்க மனதாய் இருந்தால் அவன் கர்த்தருடைய பந்தியில் சேராதிருப்பானாக. அவிசுவாசத்தோடு, பரிசுத்த குலைச்சலோடு அப்படின்னா பல நேரத்தில் நம்ம அசட்டியாக இருப்போம். அதனாலே அப்பம் விற்குதல் நாம் சேர இயலவில்லை. நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், ஐக்கியத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நாட்களிலே நாங்கள் வீடு அடங்கி இருக்கிறோம். ஆனால் ஒற்றுமையாக, ஐக்கியமாக ஒரே ஆராதனையில பங்கு பெறுகிறோம். இந்த ஐக்கியத்தின் மூலமாய் எங்கள் சபையை திறக்குவோம். அப்பம் விற்குதலில் பங்கு பெறுவோம். எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நம்ம ஐக்கியப்பட்டாதான் அது நடக்கும். அப்பதான் ஒரே அப்பத்துல நம்ம சேர முடியும், ஒரே ரத்தத்துல பானம் பண்ண முடியும். அதை நாம் தான் செய்யணும். நான் திருச்சபைக்கு விசுவாசி, ஞானஸ்நானம், திடப்படுத்தல், திருவிருந்து, திருமணம், அடக்கம், இதெல்லாம் நடக்கணும். அது எனக்கு திருச்சபை தேவை. ஆனால் ஆராதனையில நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு. ஆராதனைகளை நாம் அசட்டை செய்த காலங்கள் போதும். திருவிருந்தை அசட்டை செய்த காலங்கள் போதும். இனி நாம் ஜாக்கிரதையா இருப்போம். அப்பம் விற்கும் போது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார். வசனங்களை விளக்கும் போது கண்களை திறக்கிறார். நம்முடன் பயணித்து நம்முடைய கவலைகளை போக்கி நம்முடைய கண்களை திறக்கிறார். அவர் யார் என்று சரியாக அறிந்து கொள்வோம். அப்பம் விற்கும் போது கண்களை திறக்கிறார். இப்போ ஒரே அப்பத்தை விற்க முடியல, பரவாயில்ல, ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். ஆனால் வீடுகளில் நாம் உணவு அருந்துகின்ற நேரம் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் தந்த அப்பம் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே அப்பமாக உம்மை பிற்க கொடுத்தீர், ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களையே அப்பமாக கொடுக்கிறோம். எங்களால் இயன்ற உணவையும் உள்ளதையும் பகிர்ந்து கொள்கிறோம். உண்மையான அப்பம். கம்யூனியன் இஸ் ஆல்சோ தி ஷேரிங். ஒருவருக்கு, சிறியோர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். வீட்டில் உள்ள உணவுகளை பகிர்ந்து கொடுப்போம். நம்மையும் ஆண்டவர் போஷிக்கிறார். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினர்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன அப்பீல் கொடுத்தோம் ராயபுரம், வெரி ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். அதுபோல தண்டையார்பேட்டை திருச்சபை நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அப்பம் விற்குதலை நாம் ஒன்றாக கூடி வரும் மட்டும் அவரவருடைய உணவை நாம் வீட்டிலே சாப்பிட்டாலும் ஆதி திருச்சபை போல அடுத்தவர்களுக்கும் உணவு கொடுத்து அந்த அப்பம் விற்குதலில் நாம் நிலைத்திருப்போம். இந்த 3 காரியங்களையும் டேக், பிரேக், ஷேர் என்று அழகான வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. எடுத்து, ஆசீர்வதித்து, பிட்டு கொடுக்கும் போதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. உடனே மறைஞ்சு போயிடுறார். ஆண்டவரை நம்ம பிசிக்கலா பார்க்க முடியல, ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வேளையில் வசனங்களை விளக்கி சொன்ன வேளையில் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய போராட்டங்களில் நம்மோடு பயணிக்கிறார். மற்றவருடைய போராட்டங்களில் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய குடும்பத்தில் அப்பம் விற்கும் போது, ஜெபித்து நாம் உண்ணும் போது, இல்லாதவர்களோடு உணவை உள்ளதை பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மோடு வெளிப்படுகிறார்.
நம் மூலமாய் வெளிப்படுகிறார். இந்த திருவருட் சத்தியங்களை நாம் நிலைத்திருக்கு. The resurrected Lord reopens our eyes to reread the scripture. The resurrected Lord reopens our eyes to recognize that Jesus, He is Lord. The resurrected Lord reopens our eyes to remain in the breaking of the bread by sharing. இந்த 3 சத்தியங்களை கர்த்தர் நம் அனைவருக்கும், இந்த சத்தியங்களை கேட்கிற அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். செய்தியை கேட்டிருக்கிற நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த கொரோனா உயிர்கொல்லி நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ராயபுரம் உலக மீட்பர் ஆலய குடும்பத்தின் நண்பர்களை நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். இயன்ற உதவிகளை செய்து எளிய குடும்பங்களுக்கு இந்த மாதமும் நாம் உணவுப் பொருட்களை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவையில் உள்ளவர்கள் உங்கள் அயலாராக இருந்தாலும் அறிந்த அறியாதவர் எவராக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் செய்து வருகிறீர்கள். ஆண்டவரை போற்றுகிறேன். தயவு செய்து என்னோடு இணைந்து நீங்கள் இந்த ஆராதனையில ஐக்கியமாய் பங்கு பெறுங்கள். அது நம்முடைய ஆலயத்தை திறப்பதற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கிருபையாக இருக்கும். ஆலயத்தை பூட்டி விட்டது குறித்து பல கருத்துக்களை நெகட்டிவாக ஊழியர்களே பேசுகிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். அதில் எல்லாம் நாம் ஈடுபட வேண்டாம். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நாம் ஒரு திருச்சபையாக, ஒரு குடும்பமாக இந்த 2 ஆலயங்களும் இணைந்து பக்தியோடு ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அதுபோல கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக, இழப்பிலே இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உழைக்கிறவர்களுக்காக அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த உழைப்பாளர் திருநாளை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே உழைக்கின்ற மக்களுக்குரிய ஊதியம், அவருடைய உழைப்பின் பலன் கிடைக்கும்படியாகவும், அவருடைய தேவைகள் சந்திக்கும்படியாகவும் அரசும் மக்களும் செயல்படும்படியாக நாம் மன்றாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரத்தில் பிறந்தநாள், திருநாள் காண்கின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். வாசித்து நாம் ஜெபிப்போம். 3/5/2020 முதல் 9/5/2020 வரை மிஸ்டர் மோசஸ் அலெக்சாண்டர், மிஸ்ஸஸ் ஆனா சுகந்தி, மிஸ்டர் ஆண்டனி ஜான், மிஸ்ஸஸ் செல்லக்கனி, மிஸ் மோனிகா, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஆலிஸ் டேவிட், மிஸ்டர் சதீஷ், மிஸ்ஸஸ் ஹைடா ஜெயசீலன், மிஸ்ஸஸ் கல்பனா தேவி, மிஸ்ஸஸ் வித்யா ஹரணி, மிஸ்டர் வில்லியம் தியாகராஜன், மிஸ்டர் ஆர் மேஷக், மிஸ் ஸ்வீட்டி கெசியா, மிஸ்டர் ஜி.எஸ். மோகன் பால்ராஜ், மிஸ்ஸஸ் ஷீபா, மிஸ்டர் கெவின், மிஸ்டர் ஜேம்ஸ் கில்பர்ட், மிஸ்டர் ஆலிஸ் ராபின், மிஸ்ஸஸ் மேர்லின் பிரிசில்லா, மிஸ்டர் ஸ்டீஃபன் பிரேம்குமார், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா பக்கேன், மிஸ்டர் டி வில்லியம், மிஸ்டர் ஜேசன் கிறிஸ்டியன். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் பி சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிசில்லா, மிஸ்டர் டேவிட் பிரேம்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா, மிஸ்டர் எட்வர்ட் ஜெயசீலன் அண்ட் மிஸ்ஸஸ் ஹைடா, மிஸ்டர் டி கேப்ரியல் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் அம்மாள், மிஸ்டர் இ ஜேம்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ரூத் ரோசி, மிஸ்டர் எஸ் ஜெயக்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் வஸ்தி தனசுபாய், மிஸ்டர் எம் ஜெயபிரகாஷ் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி அனிதா, மிஸ்டர் வி எஸ் ஜாஷுவா ராஜ்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஷாலினி, மிஸ்டர் மோகன்தாஸ் பிரபாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் ராணி, மிஸ்டர் பால் பாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனி ஷர்மிளா, டாக்டர் பைலட் எட்வின் அண்ட் மிஸ்ஸஸ் லலிதா, மிஸ்டர் ரிச்சர்ட் சாமுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் ஜூலியட், மிஸ்டர் ராபர்ட் சஹாய சிங் அண்ட் மிஸ்ஸஸ் ரூபி, மிஸ்டர் சாமுவேல் ஸ்ரீனிவாசன் அண்ட் மிஸ்ஸஸ் லியோன்சியா கல்யாணி, மிஸ்டர் சுஜின் ராஜா சிங் அண்ட் மிஸ்ஸஸ் ரீனா ராய், மிஸ்டர் விஸ்வாசரத்னம் அண்ட் மிஸ்ஸஸ் மனோகரி, மிஸ்டர் வில்சன் பத்மராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ரூபி. இவர்களுக்காக நாம் கடவுளிடத்தில் மன்றாடுவோம். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பத்தின் அன்பு பிள்ளைகளாகிய பிறந்த நாள் காண்கின்ற பிள்ளைகளை நீண்ட ஆயுசினாலும் நிறைவான உடைய கிருபைகளினாலும் சரீர சுகத்தினாலும் எந்த நோய் நொடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உம்முடைய அருளினாலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக பூர்ணப்படுத்தி இந்த ஆண்டு நன்மையின் கிருபையின் ஆண்டாக விளங்கும். நீண்ட ஆயுளோடு உங்கள் நாமத்துக்கு மகிமையாக உம்மை ஆராதித்து துதிக்கும். உடைய சாட்சிகளாய் செயல்படும் அருள்புரியும்.
திருமண ஆண்டிற்குள் கடந்து வருகிற தம்பதியர்களே, அவர் தம் பிள்ளைகளை, விசுவாச வாழ்க்கையை, ஊழியங்களை, கைகளின் பிரயாசங்களை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, கல்வி, படிப்பு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து சீயோனிலிருந்து உம்முடைய நிலையான சமாதானத்தை எருசலேமில் இருந்தும் கண்டு மகிழ்கின்ற கிருபையும், அநேக திருமண ஆண்டுகளை கொண்டாடி பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண அருள் புரிய வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றோம். அருமை ஆண்டவரே, அதுபோல கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவருடைய விடுதலைக்காகவும் கொண்டாடுகிறோம். அவர்களுக்காக உழைக்கின்ற, பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற, அரசு பணியில் இருக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள், காவல்துறை அன்பர்கள், ஆண்டவரே துப்புரவு தொழிலாளர்கள், கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற அனைத்து அன்பர்கள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், ஏழைகளுக்கு கொடுத்து உதவின ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, தேவைகளை சந்தித்து, தூர இடங்களில் இருக்கிற எங்கள் குடும்ப உறவுகளை நீர் காத்துக்கொள்ளவும், நாங்கள் அனைவரும் குடும்ப கட்டுக்கோப்போடு கிறிஸ்துவின் சரீரமாக ஒரே குடும்பமாக உம்மை ஆராதித்து போற்றவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக இயேசு வழியே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைக்கும்படியாக கீர்த்தனையிலே 188வது கீர்த்தனை பாடுவோம். எங்கேயாகினும் சுவாமி எங்கேயாகினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். இயேசு நம்மோடு எப்போதும் பயணப்படுகிறார். நாம் அவரை எப்போதும் பின்பற்றும்படியாக முதலாவது நம்மை படைப்போம், பிறகு நம்முடைய காணிக்கைகளை படைத்து ஜெபம் ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்வோம். கீர்த்தனை 188. எங்கேயாகினும் சுவாமி எங்கேயாகினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். பங்க பாடுகள் உள்ள பள்ளத்தாக்கிலும் பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன். பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன். வேகும் தீயிலும் மிஞ்சும் வெள்ள பெருக்கிலும் போகும் போதும் நான் அங்கும் ஏகுவேன் பின்னே. போகும் போதும் நான் அங்கும் ஏகுவேன் பின்னே. பாழ்வனத்திலும் உந்தன் பாதை சென்றாலும் பதைக்காமல் நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன். பதைக்காமல் நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன். எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையும் எடுத்திட்டாலுமே உம்மை எங்கும் பின் செல்வேன். எடுத்திட்டாலுமே உம்மை எங்கும் பின் செல்வேன். உந்தன் பாதையில் மோசம் ஒன்றும் நேரிடா. மந்தாரம் மப்பும் உம்மால் மாறி போகுமே. மந்தாரம் மப்பும் உம்மால் மாறி போகுமே. தேவையானதை எல்லாம் திருப்தியாய் தந்து சாவு நாள் வரை என்னை தாங்கி நேசிப்பீர். சாவு நாள் வரை என்னை தாங்கி நேசிப்பீர். ஜீவித்தாலும் நான் எப்போ செத்தாலும் ஐயா ஆவலாகவே உம்மை அடியேன் பின் செல்வேன். ஆவலாகவே உம்மை அடியேன் பின் செல்வேன். ஜெபம் செய்வோம். குடும்ப ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உம்முடையவர்களே, ஆமேன். கடவுளுடைய மேலான இரக்கத்துக்கும் கிருபைக்கும் அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வழிநடத்தலுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் மக்களையும் உங்கள் விசுவாச வாழ்வையும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் வாழ்வின் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொரோனா உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்காக உழைக்கிற தேவையில் உள்ள அனைத்து மக்களுடைய வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாகிய திரியே கடவுள் நம் அனைவரையும், நாம் ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும், தேசங்களையும், நாடுகளையும், இந்த முழு உலகத்தையும் படைப்பனைத்தையும் ஆசீர்வதித்து கிருபையாய் வழிநடத்துவாராக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.